இந்த TOR அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் இருக்குது. அந்த TOR ப்ரௌசரில் தான் ஃபேஸ்புக் டேட்டா, இன்ஸ்டாகிராம் டேட்டா, அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் டேட்டா எல்லாத்தையுமே ஹேக் பண்ண முடியுமா? அந்த TOR வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் அதுவும் எந்த வெப்சைட்டை வேணாலும் ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் கொஸ்டின்ஸ் அனுப்பியிருந்தாங்க, அதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா, இந்த TOR அப்படின்னா என்ன, அந்த TOR எப்படி ஒர்க் ஆகுது, அந்த TOR அப்படிங்கிற ப்ரௌசர் வந்து ஏன் வந்து அதில் தான் வந்து டார்க் வெப், டீப் வெப்லாம் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் இதில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த TOR அப்படின்னு என்ன? TOR அப்படிங்கிறது ஒரு நார்மல் ப்ரௌசர் தான். ப்ரௌசர் அப்படின்னா எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ரோம் வச்சிருக்கோம், எட்ஜ் வச்சிருக்கோம், ஃபயர்ஃபாக்ஸ் வச்சிருக்கோம். அந்த மாதிரி TORரும் ஒரு ப்ரௌசர் தான். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும், நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு அந்த TOR ப்ரௌசர் யூஸ் ஆகும். இங்கே ஃபஸ்ட் அந்த TOR எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிடலாம். ரியல் டைமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும். மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு 4 பேரை கனெக்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் 4 பேர் நீங்கள் ஃப்ரெண்டு கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போது அந்த 4 பேருக்குமே ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனுக்கு 1.1, 1.2, 1.3, 1.4 அப்படிங்கிற 4 ஐபி அட்ரஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போது இந்த TOR இதே மாதிரி தான். ஸோ TOR அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க்கு. அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். எதுக்காக? இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். இப்போ இந்த TOR என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்ரி 8 to 10 minutes, இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, அந்த 4 பர்சன் சொன்னேன் தெரியுங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பர்சனுடைய ஐபி அடுத்த 8 நிமிஷத்தில் 2வது பர்சனுக்கு ஐபி அசைன் ஆகிடும். அடுத்து 2வது பர்சனுடைய ஐபி அடுத்த 8 நிமிஷத்தில் 3வது பர்சனுக்கு அசைன் ஆகிடும். அடுத்து 3வது பர்சனுடைய ஐபி அடுத்த 8 நிமிஷத்தில் 4வது பர்சனுக்கு அசைன் ஆகிடும். இப்போ இதில் தான் என்னென்னா ஓவர்லே நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இந்த TOR அப்படிங்கிறது நீங்கள் அதில் யார் ஆக்சஸ் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் காரணம் என்னென்னா, அந்த நெட்வொர்க் ஃபங்க்ஷனாலிட்டி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நான் வந்து ஒரு 4 பேரை சொல்லியிருக்கேன். பட் இதுவே கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் TORங்கிற இந்த VPN வச்சு யூஸ் பண்ணும்போது ட்ராக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகே, இந்த TOR மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு சில வெப்சைட் இந்த டார்க் வெப்னு சொல்லுவாங்க. இந்த டார்க் வெப் என்ன அப்படின்னா, இந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை வந்து நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் பட் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷேடோ புரோக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வானக்கரை அதுக்கப்புறம் நிறைய வைரஸஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட லேப்சஸ் அப்படிங்கிற ஒரு மால்வேர்லாம் வந்து ஒரு வைரஸ், ஒரு மால்வேர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு தெரியுங்களா. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இருப்பாங்க, யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் எத்திக்கல் ஹேக்கர் அப்படிங்கிறவங்க யாருமே வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க. எத்திக்கல் ஹேக்கர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அதிகமாக வந்து இந்த டார்க் வெப்பில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் நான் வந்து ஹேக் பண்ணணும், அந்த கம்ப்யூட்டர் வந்து நான் டோட்டலாக பிரேக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். எப்படின்னா, TORல வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இங்கேருந்து நான் வேறு ஊருக்கு போகிறேன், எனக்கு கேப் ஒரு 300 கிலோமீட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேப் ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுறோமா, மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணுறோமா, அந்த மாதிரி எத்திக்கல் ஹேக்கர்ஸ் நீங்கள் எங்கள் TORலேருந்து உள்ளே இருந்து அந்த டார்க் வெப்லேருந்து ரெக்ரூட் பண்ணலாம். சிம்பிளான அந்த அப்வொர்க்லாம் நிறைய வெப்சைட் இருக்கும். அதில் வந்து ஃப்ரீலான்ஸராக நான் வந்து உனக்கு பண்ணி கொடுக்குறேன், 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எத்திக்கல் ஹேக்கர்ஸ், அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் மாஃபியாஸ், அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே அங்கே தான் உங்களுக்கு இருக்கும். இது ரியல் டைமாக நான் சொல்கிறேன். இப்போது the hackernews.com போங்க. போனதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் டேட்டா ப்ரீச்ல டேட்டாவும் வந்து டார்க் வெப்பில் உங்களுக்கு சேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ ஒன்ஸ் இந்த டேட்டா ப்ரீச் நடந்துருதுனே உடனே இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, TOR மூலமாக உள்ளே போய் கனெக்ட் பண்ணி அந்த வெப்சைட்ஸ், நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, பட் அது 2-3 வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரீமியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ணலாம், நிறைய ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து நான் என்னுடைய இமெயிலை நான் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டேன், என் ஃபோன் நம்பரை எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டேன், பட் தேவையில்லாத கால்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க தெரியுமா. இதுதான் ரீசன். பிகாஸ் உங்கள் இமெயில் ஐடியோ, பாஸ்வேர்ட்ஸோ, உங்கள் மொபைல் நம்பர்ஸோ எங்கேயோ ப்ரீச் ஆயிருந்திருக்கும். அது அந்த TOR மூலமாக எத்திக்கல் ஹேக்கர்ஸோ இல்லை வந்து ஒரு சில என்ன சொல்ல தேவையில்லாமல் இந்த ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை டவுன்லோட் பண்ணி அது மூலமாக ஒரு ஆட்டோமேஷன் ஏபிஐ கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்குமே உங்கள் மொபைல் நம்பரும் இமெயிலும் கொடுத்து அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் வழியாக உங்களுக்கு மெசேஜஸ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி தான் TOR பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த TOR வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து கம்பெனியே முடிஞ்சால் நீ TOR ஹேக் பண்ணிப்பாரு, உனக்கு நான் பல்க் ஆஃப் அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அது இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை, ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்கும் TOR வந்துட்டு ஹேக் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அதை நீ ஹேக் பண்ண, அதுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கம்பெனியை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் அந்த TOR ப்ரௌசரை நம்ம ஏன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய அதில் இருக்கும். ஸோ ஈவன் உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் நீங்கள் வந்து படிக்கிறேன் இல்லை ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது,
யாரையோ ஒருத்தர் நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்க, யாரையோ ஒருத்தர் டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் டார் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆல்வேஸ் ப்ரிஃபர் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் வந்து உள்ளே போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புது டாபிக் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணுமா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியணுமா, ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போடலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.